இன்று சென்னை புத்தக கண்காட்சியிலே சீமான் தலைமையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்தது. பாலா முரளிவர்மன் தொகுத்த தமிழ் தேசியம் ஏன் இதற்கு எப்படி என்ற நூல் வெளியீட்டு விழா. இந்த விழாவிலே செந்தமிழ் சீமான் என்று தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த செந்தமிழ் சீமான் என்ற அவருடைய தொண்டர்களால் செல்லமாக அழைக்கப்படும் சீமான் தான் சிறப்புரை நிகழ்த்தினார். அப்போது நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலே வழக்கமாக தமிழ்நாட்டிலே ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து, அதாவது நீராறும் கடலெடுத்த என்ற அந்த தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவார்கள். ஆனால் இங்கு சற்று வித்தியாசமாக புதுச்சேரியின் தமிழ் வாழ்த்து பாடப்பட்டது. புதுச்சேரியின் தமிழ் வாழ்த்து என்பது பொதுவாக தமிழகத்திலே எங்கும் பாடப்பட்டதாக இதுவரை பெரிதாக அறியப்பட்டதில்லை. ஆனால் இங்கு திடீரென புதுச்சேரியில் அந்த தமிழ்தாய் வாழ்த்து, புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. பாரதிதாசன் எழுதிய பாடல் தான். அந்த தமிழ்தாய் வாழ்த்து என்ன என்பதை தற்போது பிரீத்தாக, அதாவது ஒரு அந்த ஒளிபரப்பு சில நொடிகள் நாம் பார்ப்போம். இந்த பாடலை தான் தற்போது பார்த்தோம். பாரதிதாசன் எழுதிய இந்த புதுச்சேரியின் அதிகாரப்பூர்வ தமிழ்தாய் வாழ்த்து பாடல். இந்த பாடல் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தான் இது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் புதுச்சேரியின் தமிழ் வாழ்த்து பாடல் இங்கு தமிழகத்திலே பாடப்பட்டதுதான் தற்போது ஒரு புதிய சர்ச்சையை எழுப்பும் என்று தற்போது சமூக தளங்களிலே வைரலாக பேசப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த தமிழ்தாய் வாழ்த்துக்கும் சீமானுக்கும் இப்பொழுது நெருங்கிய தொடர்பு உண்டு. தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரே தமிழ்தாய் வாழ்த்து தான் வைக்கப் போகிறேன். நான் ஆட்சிக்கு வந்தால் பாரதிதாசன் எழுதிய பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக மாற்றுவேன். தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் ஒரே தமிழ்தாய் வாழ்த்து இருக்கட்டும் என சீமான் ஏற்கனவே பேசி வந்தார். அது மட்டுமல்ல, நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்தாய் வாழ்த்து இருக்காது என்ற கருத்தினையும் தெரிவித்தார். அதற்கு பிறகு புதுச்சேரியின் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து ஒரே தமிழ்தாய் வாழ்த்து என்றால், தற்போது தமிழ்நாட்டிலே நடைபெற்ற விழாவிலே, அதுவும் சென்னையில் நடைபெற்ற புத்தக கண்காட்சியிலே சீமான் பங்கேற்ற விழாவிலே இந்த தமிழ்தாய் வாழ்த்து, புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது அடுத்த கட்டங்களில் எப்படி செல்ல போகிறது? ஆனால் பொதுவாக அரசு விழாக்களிலும் பள்ளியின் இறைவணக்க நிகழ்ச்சியிலும் மட்டும்தான் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் பாட வேண்டும் என்று விதி இருக்கிறது தமிழ்நாட்டிலே. இது ஒரு தனியார் நிகழ்ச்சி தான். புத்தக கண்காட்சி என்பது தனியார் நிகழ்ச்சி. இங்கு தமிழ்தாய் புதுச்சேரி வாழ்த்து பாடியது தவறாக இருக்காது. ஆனால் சீமான் இந்த கருத்தினை ஒட்டி பேசியதால், தமிழ்தாய் வாழ்த்தே இருக்காது என பேசியவர் தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் ஒரே தமிழ்தாய் வாழ்த்து இருக்கும் என்று பேசியதால் தற்போது இது ஒரு புதிய சர்ச்சையை அரசியல் களத்திலே, விவாத களத்திலே நிச்சயமாக ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். நிகிதா.